ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். சின்னதாக ஒரு துண்டு பட்டை போட்டுக்கிறேன். கல்பாசி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். கல்பாசி வேணுட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 5 பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட நீல வாக்கில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகளை இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட பட்டாணி வேணாலும் பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதோட காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க காய்கறிகளில். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். காய்கள் 3/4 பாகம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் தக்காளி ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். 8 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 4 தக்காளி போதும். தேங்காய் தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதோட குழம்புல சேர்த்துடலாம். காய்கறிகள் ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் தக்காளி சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்க்கக்கூடாது. மிக்ஸி ஜாரியும் கழுவிட்டு அந்த தண்ணி இதோடு சேர்த்துட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. முட்டை குழம்பு ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. இந்தளவு தண்ணியாக தான் இருக்கணும். இப்போமே உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி 3 முட்டையை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். முட்டையை எப்போவுமே கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி உடச்சி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு உடச்சி ஊற்றுறது பிடிக்காதுன்னா முட்டையை தனியாக வேக வச்சு தோல் உரிச்சிட்டு குழம்புல சேர்த்துக்கோங்க. எப்போவுமே முட்டையை டைரெக்டாக அப்படியே உடச்சி ஊற்றக்கூடாது. அதனால் ஒரு சின்ன கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதிலிருந்து இப்படி ஊற்றுங்க. அப்போது முட்டை பிரிஞ்சும் போகாது. இன்னொன்று முட்டை கெட்டு போயிருந்ததுனாலும் நம்ம டேரெக்டாக ஊற்றிட்டோம்னா குழம்பு ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும். அதனால் தனித்தனியாக கிணத்துல ஊற்றி பார்த்து நல்ல கெட்டு போகாத முட்டையாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல ஊற்றுங்க. முட்டையை உடைச்சி ஊற்றும்போது குழம்பு எப்போவுமே சிம்மில் வச்சுருங்க. இனி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனே வரும். குழம்பு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். சூப்பரான உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.